நம்ம எல்லோருமே தேவனால் நடத்தப்படுகிறோமா? அல்லது நாம் நம்முடைய சுய முயற்சிகளில் நம்முடைய மாமிசத்தை சார்ந்தே ஓடுகிறோமா? வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்வி அதை நிர்ணயிப்பது கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் வீழ்ச்சிகளை காணும் போதெல்லாம், இரக்கத்தை காணும் போதெல்லாம், ஒரு ஏற்றம், ஒரு உயர்வு இல்லாமல் நான் நாளுக்கு நாள் அடைஞ்சிட்டே இருக்கிறேன், பின்னுக்கு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் சொல்வீங்க அப்படின்னா, நீங்கள் தேவனால் நடத்தப்படுகிறீர்களா என்பது மிக முக்கியமான ஒன்று. யாரால் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள்? Who is leading you? உங்களை யார் நடத்துறான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கீதத்தின் புஸ்தகம் 43ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார்: உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தின்றார். ஆமென். தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது வேற எதையும் கேட்கலங்க. வெளிச்சம் சத்தியம் ரெண்டுமே ஒன்று தான். அது வசனத்துக்கு அடையாளம், வார்த்தைக்கு அடையாளம். அது even though he was a king, தேசத்தை ஆளுகிற மிகப்பெரிய ராஜா, அந்த ராஜா ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறாரு, உங்க வசனத்தை, உங்க வார்த்தையை தந்து என்ன நடத்துங்கன்னு கேட்கிறார். அந்த வசனம் தான் நமக்கு வெற்றியை தரும். நம்மை நடத்துவது வார்த்தையாய் இருந்தா அந்த வார்த்தையில் இருக்கிற மகிமை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்களேன், அந்த வசனம் எங்க நம்ம கொண்டு போய் நிறுத்தோன்னு பைபிள் சொல்லுது பாருங்க. உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. வார்த்தை எங்க திரும்ப நம்ம கொண்டு போய் நடத்தும்? தேவ பிரசன்னத்துக்கு நேராக நடத்தும், தேவனுடைய ஆலோசனைக்கு நேராக நடத்தும். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை எப்படி துதிப்பேன் அப்படின்னா சுரமண்டலத்தால துதிப்பேன். உங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கைட் பண்றதை விட, ஆமென், உங்களை உங்க சொந்த பந்தங்கள் கைட் பண்ணி நடத்துவதை விட, இதை செய், அதை செய்யாத, இதை பண்ண, அதை பண்ண, எல்லாம் கேட்டுக்கோங்க, நல்லதுதான். நம்ம அவங்களை என்ன செய்யக்கூடாது? அவாய்ட் பண்ணக்கூடாது. தேவன் யார் மூலமாகவும் நமக்கு பேசுவார், எல்லார் மூலம் நம்ம கூட பேசுவார். அன்னைக்கு அந்த நாகமானுடைய குஷ்ரோகம் போக ஒரு சின்ன குழந்தை தான் யூஸ் பண்ணார். ஸோ யாருக்கு தெரியும் யாரை கொண்டும் தேவன் பேசுவார்? கேளுங்கள், நல்லதுதான். ஆனால் அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். நம்ம உங்களை தேவன் நடத்துறாரான்னு பாருங்க. உங்களை தேவன் நடத்தினார் அப்படின்னா வழியில பள்ளத்தாக்குகள், கற்கள், முள்ளெல்லாம் வந்தா கூட அவைகளை தாண்டி போகக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தருவார். அதுல நீங்க சிக்க மாட்டீங்க. பாருங்க, சில சிக்க காரணம் என்னன்னு கேட்டியா, சிம்பிள் தாங்க. தன்னோட சுய புத்தி, சுய முயற்சியில ஓடும் போது சில பிரச்சனைகள் வரும்போது அவைகளை உங்களால் சமாளிக்க முடியாது. ஆனால் தேவன் நடத்துதலோடு நீங்க இருக்கும்போது அவைகள் நடுவே சாத்தான் தொந்தரவுகளை கொண்டு வந்தா கூட அவைகளை மேற்கொண்டு கடந்து போகிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை நடத்துகிறவர், உங்க குடும்பத்தை நடத்துகிறவர் தேவனாக இருக்க வேண்டும். ஆமென். எந்த மனுஷனும் இருக்கக்கூடாது, எந்த மனுஷ சத்தமும் இருக்கக்கூடாது. மறுபடியும் சொல்லட்டுமே, அந்த மனுஷ சத்தம் கூட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய சத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சத்தம் தான் உங்களை நேர் வழியிலே நடத்தும். ஏசாயா எப்படி சொல்றாரு? ஆமென். வழி நடத்தும், நடத்த வேண்டிய பாதையில் எங்களை நடத்தும் கர்த்தாவே என்று ஏசாயா கேட்கிறார். வழி இதுவே, வழி இதுவே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும்? நடத்தணும். முதலில் நம்ம எல்லாரும் பள்ளிக்கு போகும்போது வழி தெரியாது. ஆனா அம்மா என்ன செய்வாங்க? சந்தா கூட்டு போகும்போது இந்த வழியா வான்னுவாங்க. நம்ம என்ன செய்வோம்? நேரா போறாங்கன்னு நம்ம நேரா நடந்துட்டே, ஏய் இந்த பக்கம் வா அப்படின்வாங்க. அடுத்த சந்தை உள்ள கட் பண்ணி நம்ம நேரா போயிட்டே இருப்போம். அடுத்த லெஃப்ட் நம்ம திரும்பணும் நமக்கு தெரியாது.
அம்மா சொல்லுவாங்க, இந்த லெஃப்ட்ல வா அப்படின்னுவாங்க. நம்ம என்ன செய்வோம், அம்மா சொல்ற அந்த கைடன்ஸ்ல கரெக்டா போனாக்கா நம்ம சேர வேண்டிய ஸ்கூலை நம்ம ரீச் பண்ணலான்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏன் தெரியுமா இன்னும் வனாந்திர பாதை, ஏன் தெரியுமா இன்னும் உயரங்களுக்கு போகல, ஏன் தெரியுமா இன்னும் சரியான ஆசீர்வாதங்கள்ல நம்ம கால் பதியாததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், தேவனுடைய வழி நடத்துதல் குடும்பங்களில் இல்லை. எல்லோருமே சுய புத்தி, சுய முயற்சி, மாமிசம் இவைகளை சார்ந்து ஓடுகிறபடினால் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இல்லை. நம்ம எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு ஆசை, ஆனா கர்த்தருடைய நடத்துதல் குடும்பங்களில் இல்லை. நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம செய்யறோம், நம்ம யோசிச்சதெல்லாம் செய்யறோம். நோ, அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நடத்துதலோடு நம்ம செய்யும் போது அது நமக்கு எல்லாமே ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஆமென். பாருங்களேன், உங்க வசனத்தை தந்து என்ன நடத்துங்கன்னு கேட்டுட்டு அந்த நடத்துதல் எங்க கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமாங்க? தேவ பிரசன்னத்துல கொண்டு போய் நிறுத்தும், அவரோட பீடத்தண்டையில கொண்டு போய் நிறுத்தும். ஏன் தெரியுமா? அங்கிருந்து தாங்க எனக்கு ஆசீர்வாதம் வருமே. எனக்கு ஆசீர்வாதம் வேற எங்கேயும் இருந்தோ அல்ல, கர்த்தருடைய நடத்துதல் எனக்கு எங்க கொண்டு போய் நிறுத்தும்? தேவ பிரசன்னத்துல நிறுத்தும். அவர் பிரசன்னத்திலிருந்து என் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்கள் தர வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் யாரால் நடத்தப்படுகிறீர்கள்? சங்கீதம் 31:3 இப்படி சொல்லுது. சங்கீதம் 31:3, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்துங்கன்னு கேட்கிறார். ஆமென். கேளுங்களேன், என்னை நடத்துங்கன்னு கேட்டுட்டு ஏன் அப்படி கேட்கிறார் அப்படின்னா, அவருக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி நடத்தினான்னு தெரியும். சின்ன அவரே சொல்றார் பாருங்களேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 78 சங்கீதம் 78:14 சொல்லுது, பகலிலே மேகத்தினாலும் ரா முழுதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். இது தாவீது தான் சொல்றார். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு போற அந்த தூரம் இருக்கு பாருங்க, வனாந்தரத்தில் கர்த்தர் அவர்களை பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். ஒரு நன்மை குறைப்படவே இல்லைங்க. அவங்க அந்த பிரசன்னத்துல இருக்கும் வரை, ஆமென், அவர்கள் அந்த வழிநடத்துதலில் இருக்கும் வரை மன்னா பெய்து கொண்டே இருந்தது, காடை வந்து கொண்டே இருந்தது, கண்மலை பிளந்து தண்ணீர் கொடுத்தார், வழியில வந்த யுத்தங்களை முடிச்சார், அவர் பல காரியங்களை கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாருங்க. ஏன்னா அது கர்த்தருடைய நடத்துதல். கர்த்தருடைய நடத்துதல் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்க. இன்னைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். நாம் சுயமாக ஓடுகிறோமா அல்லது கர்த்தர் நம்மை நடத்துகிறாரா என்று. கர்த்தர் நடத்தினால் ஒன்று சொல்லட்டுமே, உங்க வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் அதுல கர்த்தரே நின்று யுத்தம் பண்ணுவார் அவர். ஏன்னா அந்த யுத்தம் உங்களுடையதா இருக்காது, அது கர்த்தருடையதா இருக்கும். ஆமென். அப்ப 53ஆம் வசனத்தில் இப்படிதான் சொல்ற, 78:53, அவர்கள் பயப்படாதபடிக்கு, கேளுங்களேன், அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை ஆண்டவர் எப்படி வழி நடத்துவாராம் தெரியுமாங்க? பத்திரமா நடத்துவாராம். நாம கூட நம்ம பிள்ளைங்களோட போகும்போது நம்மை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோங்க, பிள்ளைங்க சேஃபா இருக்கிறாங்களான்னு தான் பார்ப்போம். அப்படிதானே? அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை எப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? உங்களை சேஃபா கொண்டு போய் சேர்க்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார். உங்களை பத்திரமா நடத்தணும்னு நினைக்கிறாருங்க. இந்த மாதிரி யாரும் நடத்த முடியும்? பத்திரமா சேஃபா உங்களை யாரும் நடத்த முடியாது. ஆமென். 30 லட்சம் பேருக்கு வனாந்திரத்தில் ஆகார குறைவே இல்லை, தண்ணிக்கு குறைவே இல்லை. அங்கங்க எதிரிங்க வந்து தாக்கும் போது கர்த்தர் காப்பாற்றினார். ஏன்னா அவர் தான் நடத்திட்டு போறாரு. பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், பகல்ல வெயிலுக்கு ரொம்ப ஏசி போட்டாரு, நைட்ல வெளிச்சம் கொடுத்தாரு. அந்த மேகஸ்தம்பம் எழும்புனா அவங்க எல்லாரும் நகருவாங்க, அந்த அக்னி ஸ்தம்பம் எழும்புனா அவங்க நகருவாங்க. அந்த அக்னி ஸ்தம்பம் ஒரு இடத்துல நின்றுட்டா பல வருஷங்களா நிற்கும், ஜனங்க அங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்க, நகரவே மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னாதான் ஜனங்க நகர்ந்தாங்க. அழகா அவங்க கானான் தேசத்துல கால் வச்சாங்க. நீங்க கூட உங்க கானான்ல கால் வைக்கணும் அப்படின்னா அவர் உங்க குடும்பத்தை நடத்தணும். ஆமென். சில மனுஷ சத்தங்கள் உங்க வீட்டை நடத்தக்கூடாது. பல தோல்விகளுக்கான காரணம் நீங்க கண்டவங்களோட பேச்சை கேட்டுதான் கெட்டு போய் நிக்கிற. இன்னைக்கு சொல்லு, இனி நான் யார் பேச்சு கேட்க மாட்டேன், என் ஆண்டவர் சொல்றத மட்டும்தான் நான் கேட்பேன். எனக்கு ஆலோசனை அவர் தருவார், அவர் என்ன அவர் நடத்துட்டோன்னு சொல்லு. என்னைக்கு நீங்க அவர் கையில் உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறீங்களோ அவர் உங்களை நடத்துவாருங்க, அவர் உங்களை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 கொடுங்க.
நானும் கேதுரு மரங்களைப் போல் உயரமும் கருவாலி மரங்களைப் போல் உயரம் வைரமுமாயிருந்த எமோரியனை இஸ்ரவேலுக்கு அழிச்சான ஆண்டவர். நல்லா கேட்கணும். கர்த்தர் நடத்துறாரு. வழியில் எப்படி இருந்தாங்க? அவன் கேதுரு மரம் மாதிரி. சில பிரச்சனைகள் கேதுரு மரம் மாதிரி. அந்த கேதுரு மரம் என்ன தெரியுமா அர்த்தம்? எவ்வளவு காத்து அடிச்சாலும் அந்த மரம் விழாது. அடிக்கிற வேகத்துக்கு போய் திரும்ப நின்றுடும் அந்த கேதுரு மரம். ஆனா கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யுமா? அந்த கேதுரு மரத்தை முறிக்க வல்லமை உள்ளது. ஆமென். அப்போ கேதுரு மரம் போல சில பிரச்சனைகள்லாம் வழியில நின்றுட்டு இருக்கு. அது முறிஞ்சின்னு விழாமலே இருக்கு. ஆமென். அதை கர்த்தர் முறிக்கணும் அப்படின்னா நீ கர்த்தருடைய கைடன்ஸ்க்கு வரணும். நீ அவர் நடத்துதலுக்கு வரணும். உன் சுய புத்தியை விட்டுணும். அதான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம்லங்க. உன் சுய புத்தியை சாஞ்சி நிற்கவே கூடாது. அது என்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரவே வராது. எப்போ உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரலையோ, ஒரு வறட்சி இருக்குதோ, எப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு பின்தங்கின நிலை இருக்கோ, அன்னைக்கே உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து, இது என் மாம்சத்தில் ஓடுறேன் போல, இதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு என் ஆண்டவர் சொல்றபடி ஓடுவேன் ஓடிப்பாரு. அதுல கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருப்பார் அவர். ஆமென். உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களை கர்த்தர் பிடுங்கினாரு. நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு கேளுங்களேன். உங்களை நான் எகிப்து தேசத்தில் வர பண்ணி, நல்லா கேளு, உங்களை 40 வருஷமா வழிநடத்தின தெய்வம் நான். ஹல்லேலூயா. நல்லா ஒன்று சொல்றேங்க. அவங்க 40 வருஷம் சொல்றாரு. நான் இப்படி இதை மாத்தி சொல்றேங்க. நம்முடைய தாயின் கருவறையிலிருந்து கர்த்தர் நம்மை இந்நாள் மட்டும் இனிமேலும் அவரே நம்மை வழி நடத்துவாராக. அவரே நம்மை வழி நடத்தட்டும். நம்ம பிள்ளைகள் அவர் நடத்தட்டும். நம்ம தலைமுறை அவர் நடத்தட்டும். நம்ம சந்ததியின் மேல் கர்த்தருடைய வழி நடத்துதல் இருப்பதாக. ஆமென். மாம்ச ஆலோசனைகள், மாம்ச புத்திகள் இயேசுவின் நாமத்தில் இன்றோடு கூட செயலிழந்து போவதாக. ஹல்லேலூயா. 40 வருஷமா வனாந்தரத்தில் வழி நடத்தினார். ஜனங்களுக்கு ஒரு நன்மை குறைவு வரவே இல்லைங்க. உன் வாழ்க்கையில குறைவு இருந்தனால தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய நடத்துதல் இல்ல, உன் சுய புத்தியில ஓடிட்டு இருக்கிற அப்படின்னு இன்னைக்கு முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த அளவுக்கு போதுமான அளவுக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆனால் ஆகவே இந்த காலை வேளையில் என்னை நான் சமர்ப்பிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்கப்பா, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. அதாங்க சொன்னார் சங்கீதக்காரன். சொன்ன ஆண்டு சொன்னார், நான் உனக்கு போதித்து நான் காட்டுறேன்றாரு. உன் மேலே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்றார். நான் நடத்தின உன் அழகா நடத்துவேன்றார் அவர். அதனால சங்கீதக்காரர் இன்னொரு சங்கீதத்தில் சொன்னாரு, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள மெய்ப்பார். அவர் அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். நீதின் பாதையில் நடத்துவார். அந்த நீதின் பாதையில் என்ன கிடையாது? மரணம் இல்லை, சாபம் இல்லை, தரித்திரம் இல்லை. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் நடத்தும் போது அங்க பந்தி ஆயத்தப்படுத்தி உன் சத்துருக்களுக்கு முன்பாகவே உன் தலைமையில கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். உன் ஜீவிய காலம் எல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபை முன்னே தொடருங்க உன்னை. ஆமென். வனாந்தரத்தில் 40 வருஷம் அவர் நடத்தினார். அவர் நடத்தினார். இன்னைக்கு இந்த 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 இதை கேட்டீங்கன்னா ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். அவர் நடத்துதல் நீ கேட்டினா அடுத்த 6 மாசத்துல எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். அவர் சூப்பர் நேச்சுரல் நடத்துவாருங்க. அவர் நம்ம ஞானத்தின் படியில நடத்த மாட்டார் அவர். ஆமென். நம்ம சில பிரச்சனைகளை முடிக்க நம்ம சுயத்துல ஓடி சிக்கிக்கோம் நம்ம. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் லேசான வழியை காட்டுவார். ஆனா அது கொஞ்சம் நமக்கு எப்படி தெரியும், இது பண்ண நடக்குமா? இல்ல, செஞ்சுதான் பாரு, அவர் சொல்றபடி கேட்டு நடந்துதான் பாரு. பல சிக்கல்களை உன்னால் அறுக்க முடியாததெல்லாம் அவர் அறுப்பார். அவர் 2025 கால் வைக்கும் போது நீங்க யாருமே இந்த நிலையில் இருக்கவே கூடாதுங்க. இருக்கிற நிலையை தாண்டி உங்க ஆசீர்வாதங்கள், குடும்ப நடத்துதல்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கணுங்க. 2025 வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் அறுவடை நாண்ட கர்த்தர் வச்சிருப்பாராக. ஆமென். 11ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நடத்துதல் என்ன நமக்கு செய்யணும். அப்போ ஆமோஸ் 2:11, உங்கள் குமாரரில் கர்த்தர் நடத்தினா உங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களா? பார்த்தீங்கன்னா, உன் பிள்ளை கர்த்தர் நடத்துதல் இல்லைன்னா உன் பிள்ளை கொஞ்சம் அடங்க மாட்டான், கொஞ்சம் அமுக்கலம் பண்ணுவான், ஏதோ கசகசான ஒன்று இருக்கும். ஆமென். வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அன்னீசியா இருக்கிற மாதிரி இருக்கும். பாஸ்டர், என் பிள்ளைங்க கீழ்ப்படியில சிம்பிள். கர்த்தர் நடத்துதல் உள்ள இல்ல. ஆண்டவர் நடத்தினா அவர் எப்படி நடத்துவாரு? எப்படி நடத்துவாரு? எப்படி நடத்துவாரு? நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா தான் வைப்பார். நம்ம பிள்ளைகளை நமக்கு ஆசீர்வாதமா தான் கர்த்தர் வைப்பார். வசனம் பொய்யாவாது. ஆமென். ஆமோஸ் 2:11 சொல்லுது, என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? தீர்க்கதரிசிகளா இருப்பாங்களா? வாலிபர்கள் எப்படி இருப்பாங்களா? அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வாங்களா? நசரே விரத நினைத்து மாட்டோம்.
உலகத்தில் இருந்து தன்னை விலக்கி காத்துக் கொள்ளுபவர்கள். பாவத்துக்கிட்டே பிள்ளைங்க போகாத அளவுக்கு கர்த்தருடைய நடத்துதல் இருக்குமாம். ஆமென். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா? உங்களை தான் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அவங்களுக்கு நான் செஞ்சனே, அவங்கள வழி நடத்தும் போது இதெல்லாம் நான் செஞ்சனே, உன்னை வழி நடத்தும் போது இதே நான் உனக்கு செய்ய மாட்டேனா? உன்னை நான் நடத்த மாட்டேனா? உனக்கு அற்புதம் செய்ய மாட்டேனா? உனக்கு அதிசயத்தை நான் செய்ய மாட்டேனா? நான் தானே உன் தேவன், உன்னை நான் தானே அழைச்சது, உன் எகிப்தில் நான் தானே உன்னை வெளியே கொண்டு வந்தேன். உன்னை அவ்வளோ சீக்கிரம் உன்னை கைவிடுவேனா? உன்னை விட்டு விலக மாட்டேனே, உன்னை கைவிட மாட்டேனே. உன் தாயின் கருவில் உன்னை பொருத்தினவன் நான் அல்லவா? நானே தேவன், நான் தாங்க உன் தெய்வம். நீ என்ன கண்டுக்கலனா கூட நான் உன் மேலதான் நினைவா இருக்கிறேன், நான் உன் மேலதான் பட்சமா இருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், நான் உன்னை வழி நடத்த நான் விரும்புறேன். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லி அனுப்பியா இருக்காங்க. உன் குடும்பத்தை கர்த்தர் நடத்த விரும்புகிறார், உன்னை நடத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். உங்களை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க வேற யாரோ ஒருவரால நடத்தப்படுகிறீர்கள். இன்னைக்கு அதை கேன்சல் பண்ணணும். நீங்க இன்னைக்கு உங்கள் இந்த சபைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தேவனால் நடத்தப்படுகிறீர்களா? அப்படி நடத்தப்படலை. ஆமாம் பாஸ், உண்மைதான், நாங்கள் நடத்தப்படலை, அதனால தான் நிறைய சங்கடத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு அவர் கையில் உங்களை நீங்கள் சமர்ப்பீங்க. ஏசாயா 48 அதிகாரம் சில ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். கேளுங்க. ஏசாயா 48:15 19 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நான் 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 அவன் வழி, பார்த்தீங்களா? நான் தான் உன்னை அழைச்சேன்றார். நாங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்புறம் நீ ஓடுற. ஓ, நான் கூட என்ன தெரியுமா செய்யறேன்? வாங்க போலான்னு உங்களை கூப்பிடுறேன். எங்கேயோ பாதி வழியில வந்துட்டு நீ தப்ப தப்புன்னு ஓடினா நான் என்ன பண்ணுவேன்? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, நான் ஒரு மாதிரின்னு நான் லெஃப்ட் கட் பண்ணி போயிடுவேன். அப்புறம் திரும்பி பார்ப்பேன். குஷ்னாய் நம்ம ரூட்டை மாத்தினோம். நம்ம டக்குன்னு ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ எகிப்தில் இருந்த, பாவத்தில் இருந்த, நான் தான் உன்னை அழைச்சேன், நான் தான் உன்னை நடத்தணும். ஆனா நீ ஓடுற. ஆண்டவர் ஓடுன்னு விட்டுருவாரு. சுய புத்தி சார்ந்து இல்ல, உனக்கு என்னென்ன தோந்த எல்லாமே செய். உன் வாழ்க்கையில முன்னேற இந்த உலகம் சொல்லல, உனக்கு சில ஆலோசனைலாம், உன் நண்பர்கள் சொல்லுவாங்களே சிலதெல்லாம், எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடி. உனக்கு வயசாயிடும். அப்புறம் லாஸ்டா 65 வயசுல வந்து நிற்ப. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்வார், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அமைதியாக உட்காரு, உனக்கு நேரம் முடிந்தது. கேளுங்களேன். நீங்கள் சமீபத்தில் வந்து நீங்கள் நானும் முடிவெடுக்க வேண்டியது, கர்த்தர் என்ன சொல்றாரோ. மரியாதை நம்ம பைபிள்ல பேசின கடைசி வார்த்தை தாங்க. பைபிள் ரெக்கார்ட் பாருங்க, நீ எங்க வேணா போய் பாரு. பைபிள திருப்பி மரியாள் கடைசியா சொன்ன வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நல்ல கேளு. மார்க் 10 அதிகாரத்தில் பரத்திலிருந்து சத்தம் வருகிறது, இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னா அதுதான் சொல்றாரு. கம் க்ளோசர் and listen to this from the beginning. I have told you plainly what would happen, and now the sovereign Lord and His Spirit have sent me with this message. Amen. This is what the Lord says, your Redeemer. Amen. The Holy One of Israel. I am the Lord your God. நானே உன் தேவன், who teaches you. நல்ல கேள, உனக்கு எது நல்லது நான் கற்றுக் கொடுப்பேன்றார். உங்களுக்கு எப்படி? எனக்கு அத்தை இருக்கிறாங்க, எனக்கு எங்க மாமா இருக்கிறாரு, எனக்கு என் பையங்கிறான், எனக்கு என் பொண்ணுக்குது. ஐயோ நீ வேற பாஸ், எனக்கு என் பொண்டாட்டி பெருசா, அவ சொல்றதுதான் மந்திரவாக்கே செத்த. நீ அவன் கேட்டான் அழிஞ்சான் ஒருத்தன் ஏதேன் தோட்டத்தில் உட்படாத போனான். கேளு, நல்லா கேளுங்க. மனைவி சொல்ற ஆலோசனை எல்லாருமே கேட்கணும். ஆனா அது எது சரி எது தவறுன்னு வகையறுக்க ஒரு ஆம்பளைக்கு தெரியலனா அந்த குடும்பம் பாழா போயிடும். மறுபடியும் சொல்றேன், ஒரு கணவன் சொல்ற ஆலோசனை நல்லா கேளு. 10 ஆலோசனை உங்க வீட்டுக்காரர் சொல்லுவார். ஆனா அந்த 10 ஆலோசனை தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணு, அதை கேட்டு அதன்படி செய். அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும். ஆமென். புருஷ சொல்றதெல்லாம் தெய்வ வாக்கவாறு மாற
முடியாது. நம்ம கலாச்சாரத்தில் அந்த 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 அவன் சொல்லி நம்ம என்ன கேட்கறது? அப்படித்தானே? நோ, கேளு. 10 சொல்லுவார். ஒன்று சொல்லட்டுமாங்க, உன் புருஷன், இந்த வார்த்தையை சொல்ற ரெக்கார்ட் நல்லா அழுத்தி மறுபடியும் 2 டைம்ஸ் எக்கோ ஆடியால. உன் புருஷன் சொல்ற நிறைய வார்த்தை கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, உன் குடும்பம் இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஒரு ஆமீன் வந்தா பேத்தியா? அவனுக்கு ஒரு வேலையில் அவன் தான் சொல்லுவான் அப்படின்னு. உன் மனைவி சொல்ற பல ஆலோசனை நீ கேட்டிருந்த, இந்த நேரத்துக்குள்ள நீ எவ்வளோ உயரத்தில் இருந்திருப்ப. கேட்க வேண்டியதை கேட்கணும், தட்டி விடுறது தட்டி விட்டுறணும். எது சரி எது தப்புன்னு உன்னால வகையா இருக்க முடியல அப்படின்னா ஒன்று சொல்றேங்க, நீ 70 வருஷம் பொண்டாட்டி கூட வாழ்ந்தாலும் புருஷன் கூட வாழ்ந்தாலும் கடைசி வரைக்கும் கஞ்சி துணியோட வாழ்க்கை முடிச்சுட்டு நடைய கட்டினே இருப்பே தவிர உன் குடும்பத்திற்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்க முடியாது. அதான் சொல்றார். பிரயோஜனம் பாருங்களேன், மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. எப்படின்னாங்க சொல்லுவார், பிரயோஜனமா இருக்குமா அவர் சொன்னார்னா. அவர் எது சொன்னாலும் பிரயோஜனத்துக்காக தான். ஆனா தற்காலிகமா அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பின்னாடி அதுவே உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கறதே இல்லை. நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்ச கேட்கறதே இல்லை. ஒன்று சொல்லட்டுமே, உங்களுக்கு திருமணமாகி நீங்கள் போகும் வரை உங்கள் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து தான் நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அது உங்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். தீர்க்க ஆயுஷை கர்த்தர் கொடுப்பார். திருமணமானாலும் கணவன் மனைவி இணைஞ்சு ஒரு மனதோடு தேவ ஆலோசனையின்படி குடும்பத்தை நடத்துவீங்கன்னு சொன்னா உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா தேவனுடைய நடத்துதல் இல்லை ஒரு வீட்டுக்குள்ள அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லா விதமான வறட்சிகள் குறைவுகள் எல்லாமே இருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாய் ஆனால் நலமாய் இருக்கும் சொல்றார். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்குமா. அலை எப்படி வந்து வந்து எழுமுது அதே போல உன் நீதி பின்னாடி வந்துட்டே இருக்கின்றார் அவர். அப்பொழுது உன் சந்ததி பாருங்களேன், கர்த்தருடைய நடத்துதல் இருக்கும் போது நம்ம சந்ததி எப்படி தெரியுமா இருக்குமா, கடல் மணலை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம் அவர். கேட்குறீங்களா எல்லாருமே? பாருங்களேன், உன் கர்ப்ப பிறப்பு எப்படி இருக்குமா பாருங்க கர்த்தருடைய நடத்துதல் இருந்தா. அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமல் அழிக்கப்படாமலும் இருக்குமாம். இல்ல, கர்த்தருடைய நடத்துதல் இருந்தா நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்களாம். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை பார்க்கும்போது 24:48 இங்க எலியாசரை குறித்து பார்க்கிறோம் பாருங்க. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகி ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துவாராங்க? நேர் வழியா நடத்துவாராம். இவருக்கு என்ன தெரியுமா அசைன்மெண்ட்? இவருடைய அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? ஆபிரகாம் கொடுத்த அசைன்மெண்ட் வேலைக்காரனுக்கு, நீ போப்பா, என் தம்பி அங்கே இருக்கிறான், சரியா? அங்கே போயிட்டு பொண்ணை என்ன செய்ய பார்த்து பொண்ணை கூப்பிட்டு வந்துரு, கல்யாணம் பண்ணு என் மகனுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இப்போ இருக்கிற கூகுள் மேப்போ அப்போ எந்த மேப்போ கிடையாது. இவர் நேராக போன வழியும் தெரியாது, இவரும் போறார். அப்போ நல்லா கேட்கணும், உங்களை கர்த்தர் நடத்தணும்னா என்ன இருக்கணும் தெரியுமா குவாலிஃபிகேஷன்? அதே 24:11-12 கொடு. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறை வண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையில் ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே இந்த எலியாசர் ஜெபம் பண்றார் பாருங்க. என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும். ஒரு ஜெபம். ஆண்டவரே, நான் போறேன், ஆனா பொண்ணு யாருன்னு தெரியாது, அந்த ஃபேமிலி யாருன்னு தெரியாது, நான் பார்த்ததில்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா எனக்கு கரெக்டாக கொண்டு போய் அங்கே நிறுத்தின ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஜெபம். இன்னைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமாங்க? ஒரு ஜெபம். என் குடும்பத்தை என் பிள்ளைகளை நடத்துங்கன்னு ஜெபம். இன்னைக்கு அந்த ஜெபம் நம்ம கிட்ட இல்லை.
இவருடைய ஆபிரகாம் எஜமான் இருக்கிறார்ல, அவர் எப்படிப்பட்டவருக்கு ஏன் தெரியுமா இவரே ஜெபிக்கிறாரு? இவருடைய ஆபிரகாம் எஜமா இருக்கிறார்ல, அவரை பத்தி 39-40 கொடு பாருங்களேன். இந்த எலேசர் கேட்கிறாரு, அந்த நான் சரிப்பா நான் போறேன், அந்த பொண்ணு வரல அப்படின்னு என்ன செய்யணும்? அதுக்கு ஆபிரகாம் பதில் சொல்றாரு, நான் வழிபடும் கர்த்தர் உன்னோட தம்முடைய தூதனை. ஆமாங்க சொல்றாருங்க. எஜமான் பார்த்தீங்களா? எஜமான் ஜபிக்கிறாரு, வேலைக்காரனும் ஜபிக்கிறான். குடும்ப தலைவர் நீ ஜபிச்சுனா உன் பிள்ளைங்களை ஜபம் பண்ணுங்க. நல்ல கேளுங்க, ஜபம் தாங்க ஒரு குடும்பத்தை வழி நடத்தும். குடும்ப தலைவர் நீ ஜபம் பண்ண மாட்டற, நீ பைபிள் வாசிக்க மாட்டற, உன் பிள்ளைங்க அடிங்க பைபிள் வாசிச்சு ஜபம் பண்ணும். ஒரு வீட்டு தலைவர் என்னங்க செய்யணும்? பிள்ளைங்களுக்கு முன்னாடி உட்காந்து ஜபிக்கணும். இரவு நேரங்களில் குடும்ப ஜபம் இருக்கணும். இந்த மாதிரி இல்லாம வீட்டில் உட்காந்து சினிமா டிவியை போட்டுட்டு மொத்த குடும்பமும் சிப்ஸையும் காப்பியும் வச்சு குடிச்சு பார்த்தா அந்த குடும்பம் எப்படிங்க இருக்கும்? சொல்லு. ஆஹா, தேவன் நடத்துதல் இருக்காதுங்க. கடவுள் நடத்த முடியாது. அங்க பிசாசு தான் நடத்துவா. அவன் நடத்தினா எல்லாம் வீட்டில் நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கும், சரியாவே இருக்காது. நீங்க அப்புறம் என்ன தெரியுமா செய்வீங்க? ஆண்டவரை திட்ட ஆரம்பிச்சிருங்க. என்ன சர்ச்சுக்கு வந்து என்ன அந்த ஆண்டவர் செஞ்சாரு, என்ன அந்த ஆண்டவர் தேடி என்ன பிரயோஜனம்? தட்ஸ் யுவர் மிஸ்டேக். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்க டி நகர் போனன்னு கிளம்பிட்டீங்க, கொண்டு போய் பொர்ஷாவாக்கத்தில் எங்க நிப்பீங்க? நீங்க 6 அறிவு இருக்கிற நமக்கே இந்த புத்தி இருக்குங்க. சைதாப்பேட்டைக்கு அப்புறம் டி நகர்னு நீ போய் கீழ்பாக்கத்துக்கு அப்புறம் பொர்ஷாவாக்க போய் நிப்ப, நமக்கு தெரியுது இல்லைங்க. நம்ம கிளம்புனா டி நகர் அப்படின்னு. அப்ப நம்ம சரியா கொண்டு போய் நிக்க வைக்கிறோமா இல்லையா நம்ம பிள்ளைங்களை? அப்ப தேவன் நம்ம அழைச்சிருந்தான்னா அவரோட நடத்துதல் இருந்தா நம்ம ஆசீர்வாதத்துல போய் நிப்போமா நிக்க மாட்டோமாங்க? நிப்போங்க, ஆனா நிக்கல. காரணம் ஏதோ ஒரு தவறான வழி நடத்துதல் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு. ஒரு தவறான வழி நடத்துதல் குடும்பத்துக்குள்ள இருக்கும் போது தேவன் காட்டுகிற அந்த புல்வெளிகள் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த பசும்புல் மேய்ச்சல் நமக்கு தெரியவே தெரியாது. some wrong guidance in a life. ஏதோ ஒரு தப்பா யாரோ உங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. உங்களை நீங்க இந்த நாள்ல இருந்து அவங்க கையில் விடுதலையாகி உங்களை நீங்க தேவன் கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை சரியா நடத்துவார். அவர் 2 பேர் தான் உங்களை நடத்த முடியும். 1 கடவுள் நடத்தணும், தேவன் நடத்தணும். 2 தேவ மனுஷனை கொண்டு உங்களை நடத்தணும். 2 விஷயம் தாங்க. இந்த 2 தாண்டி வேற எது இருந்தாலும் உங்க வாழ்க்கையில தோல்வி தாங்க. அது 1 தேவன், இன்னொன்னு தேவ மனுஷனை கொண்டு. தட்ஸ் ஆல். தான் பைபிள் சொல்லுது. அடுத்தது என்ன செய்யணும்? கர்த்தர் வேற யாரு கொண்டு பேசலங்க, தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு தான் தேவன் பேசினார். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு சரியான நடத்துதல் வேணும்னா 1 ஆண்டவர், 2 ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்கள் உங்களுக்கு தேவை. அவங்க நடத்துதல் தாங்க உங்களுக்கு தேவை, மனிதர்கள் அல்ல. அதற்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கணும் பாருங்க. இப்ப நான் போய் டீச்சரா இருந்தான்னு ஸ்கூல் பாடம் எடுக்க முடியுமாங்க? நான் படிச்ச ஸ்கூல்ல டிகிரி முடிச்சோடனே எங்க ஜான்சி தாம்சன் கூப்பிட்டாங்க. ஏசஸ் வந்து எடுனாங்க. ஐயோ நான் வரல அப்படின்ட்டேன். ஏன்னா நமக்கு அந்த லைனே செட் ஆகாது. அந்த 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 லைன் நமக்கு தெரியாது. வசனத்தை போதிக்க தெரியும், ஆனா ஸ்கூல்ல போய் நின்று பாடம் எடுக்க என்னால முடியாது, எனக்கு தெரியாது. அப்ப நான் போய் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்தேன்னா தப்பு தானே சொல்லி கொடுப்பேன். கமான். அப்போ ஒரு தப்பான நடத்துதல் இருக்கும் போது பிள்ளைங்க அந்த இடத்துல மார்க் கம்மியா தானே ஆகும். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கிறோம், பிள்ளைங்க மார்க் எடுக்கலன்னு யோசிக்கிறோம். மறுபக்கத்துல அதுக்கு சரியான கைடன்ஸ் காலேஜ்ல ஸ்கூல்ல இல்லைன்னு தானே அர்த்தம். நம்ம யாரும் அதை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன் நான். ஆமென். பாருங்களேன், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதன் அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். உன் பிரயாணம் வாய்க்கணும்னா ஜெபம் இருக்கணும், ஆராதனை இருக்கணும். இது 2மே இந்த கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பி வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் சொல்லிதான் அனுப்புறாரு. இந்த 2மே சேர்ந்து கரெக்டா கொண்டு போய் எங்க நிக்க வைக்கணுமோ அங்க கர்த்தர் ரெபெக்காள் வீட்டில் கர்த்தர் நிக்க வச்சார். அவர் சரியான கைடன்ஸ். ரெவலேஷன் 7:13-17 வரைக்கும். அப்பொழுது முப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே இது உமக்கு தெரியும். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். கேளுங்களேன், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்திலே தோய்த்தவர்கள் ஆனபடியால்
இவர்கள் தேவனோட சிங்காசனத்திற்கு முன்பாக இரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தேவ சமூகத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் சேவிச்சு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். சிங்காசனத்தின் மேல் இருக்கிற தேவன் அவர் நமக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படாது. சிங்காசனத்திற்கு சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். ஆசீர்வாதத்துக்கு நிறைய கொண்டு போகிற கர்த்தர் அதை யாருக்கு கர்த்தர் தருவார் அப்படின்னா, வஸ்திரத்தை ரத்தத்தினால தோய்க்கப்பட்டவர்களை தேவன் நடத்துகிறார். அதாங்க இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்டவங்களா, அப்போ அவர் நடத்துறாரு. ஆனா அந்த நடத்துதலுக்கு சில நேரங்கள்ல நம்ம விட்டு கொடுக்காததுனால தான் அடுத்த வாசம் சொல்லுது, தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும். சில நேரங்கள் நம்ம கண்ணீர் வடிக்கிறோம்ல, அழுவுறோம்ல, சில கஷ்டங்கள் வந்துட்டு நம்ம அழுவுறோம்ல. ஏன் அழுவுறோம் நம்ம? அப்ப அந்த இடத்துல கடவுளுடைய நடத்துதல் இல்லாம போய் நம்ம மாம்சத்தில் ஏதோ சுயமா பண்ணிட்டு கஷ்டப்படுறோம். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இனி உன் சுய புத்தியில நீயா ஓடுனது போதும், நான் உன்னை நடத்துறேன். ஒன்னே ஒண்ணுதான், அவர் கையில் ஒப்பு கொடுத்துரு, உன் ஆட்டோமேட்டிக்கா அவர் நடத்துவார். ஆண்டவரே நான் தோத்துட்டேன்னு சொல்லு, என் வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை விட்டுட்டேன்னு சொல்லு, அவரே உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் கேளுங்களேன். என்னாகமம் 10 வாசிக்கலாம். என்னாகமம் 10:28. இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட போது இவ்விதமாய் தங்கள் சேனைகளின்படி பிரயாணம் பண்ணினார்கள். அப்போது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான உபாவை நோக்கி சொல்றார், உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போறோம்ப்பா. இவர் மோசே என்ன பண்றாருன்னா, பகல்ல மேகஸ்தம்பம் இரவுல அக்னி ஸ்தம்பம் நடத்துது. ஆனாலும் இவர் என்ன பண்றாருன்னா, ஒபா என்ற மனுஷங்கிட்ட உதவி கேட்கிறார். பாருங்களேன், கேட்கிறார், உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோடு கூட உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அதற்கு அவன் நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கு நான் சொந்த ஊருக்கு போறேன் அப்படின்றான். அப்போது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம். நல்ல கேள். மோசே யாருங்க? மோசே யாரு? ஊழியக்காரன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கர்த்தர் அவரை கொண்டு 30 லட்சம் பேரை நடத்துறார். கேட்கணும். ஆனா அவருக்கே சில நேரங்களில் தடுமாற்றம் வருது. அந்த தடுமாற்றத்தில் என்ன செய்யணும் தெரியாம ஒபா என்ற மனுஷன் சொல்றாரு, நல்லா கேட்கணும், போயிடாத, வனாந்தரத்தில் நாங்கள் பாளையம் இறங்கும் இடம் நீ அறிந்திருக்கிறபடி நான் எங்களுக்கு கண்களை போல் இருப்பாய். வனாந்தரத்தில் வழி எங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த வழியெல்லாம் உனக்கு தெரியும், அதனால நீ போவாத, நீ எனக்கு கண்ணு மாதிரி இருந்த என்னை நடத்தி கொண்டு போ. கேட்டீங்களா? தேவனுடைய நடத்துதலை விட்டு மோசே மனுஷ நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். கடவுள் தான் நடத்திட்டு வரார், எகிப்திலிருந்து நடத்திட்டு வரார். கிட்ட வந்துட்டு என்ன செய்யறாரு? இவர் உதவி மனுஷங்கிட்ட கேட்கிறார். நீங்க பல நேரங்கள் எப்படி தெரியுமா இருக்கிறீங்க? பல விதங்களில் கர்த்தர் உங்களை ஆச்சரியமா நடத்தி கூட சில நேரங்களில் நீங்க மனித உதவியை நாடுறீங்க, மனுஷ ஆலோசனை கேட்கிற, மனுஷன் ஞானத்தை தேடுற. தேவன் அதை விரும்பவே கிடையாது. சொல்றார் பாருங்களேன், நீ எங்களோட கூட வந்தால், நீ என் கூட வா, ஆண்டவர் எங்களுக்கு செய்யற எல்லா நன்மையும், அந்த நன்மையை நான் செய்வேன், உனக்கு நான் கொடுக்கிறேன், ஆசீர்வாதத்தை தரேன்றார். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். கேளுங்களேன், 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு, கேளுங்க, இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. கர்த்தர் ஒபாவை தள்ளிட்டார். பைபிள் சொல்லுது, தேவ பிரசன்னம் தான் அவங்களை வழி காட்டுச்சான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மனுஷ நடத்துதல், மனுஷன் சொல்லி 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 பல விஷயங்களை மூளையில் ஏற்றி வச்சு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி நீ அதன்படி நடக்கணும்னு நினைக்கிற. இந்த அண்ட சராச்சரத்தை கேளுங்க, இந்த அண்ட சராச்சரத்தை சிருஷ்டித்தவர் அவர், அவருக்கு தான் எல்லாமே தெரியும். அவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை கொடுப்பேன்றார். வேதம் சொல்லுது, அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் யோசனையில் செயல்களில்
ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் சொல்லுவாருங்க, என்னை நடத்துங்கப்பா நீ சொல்ல. இது பாருங்க, அப்படி கேட்டு கூட பைபிள் உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சுதான் கடைசி அந்த வசனம் தான் மோசேக்கு வழிகாட்டுச்சு. உன் வாழ்க்கையில் உனக்கு வழிகாட்ட வழி தெரியாத போது கர்த்தருடைய வார்த்தை இருக்குல்ல, அது உன்னை கடைசி வரைக்கும் நடத்தும். ஒன்று அவர் எது வரைக்கும் நடத்துவார் தெரியுமாங்க? சங்கீதம் 48:14 நம்ம வாசிச்சு நிறைவு செய்யலாம். சங்கீதம் 48. let us all stand. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமே, சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். கேளுங்க, தேவன் நம்மை எந்த தூரம் நடத்துவார் அப்படின்னா, சபை சேர்ந்து வாசிக்கட்டும் இந்த வார்த்தையை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம், இதை மாத்தி சொல்றேன், கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம்மை அவர் நடத்துவார்.